ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மேக்கப் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஐ மேக்கப் மட்டும் ஆல்ரெடி பேஸ் மேக்கப் எல்லாமே போட்டேன். அண்ட் ஐ மேக்கப் மட்டும் சிம்பிளாக நீங்கள் பார்ட்டி போறீங்க, ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் போறீங்கனாலும் சரி, இந்த ஐ மேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஒரு சர்ப்ரைஸ் டேட் நைட் ஒன்று நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் ராம் கூட. ஸோ கடற்கடன் மேக்கப் போட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நான் என்னோட ஐஸ் அண்ட் லிப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பேஸ் மேக்கப் எது போட்டாலும் சரி, ரொம்ப மைல்டாக நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, அண்ட் இந்த ஐஸ் அண்ட் லிப்ஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ராமுக்கு விங் லைனர் ரொம்பவே பிடிக்கும். நான் அந்தளவுக்கு போட மாட்டேன், எனக்கு ஸ்மோக்கி லுக் தான் பிடிக்கும். ஸோ ராமுக்கு பிடிச்ச விங் லைனர், எனக்கு பிடிச்ச ஸ்மோக்கி ஐ, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லுக் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்ப்ளீட் ஐ மேக்கவே பார்த்தீங்கன்னா நான் மேப்ளினோட ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். அண்ட் வந்து எனக்கு மேப்ளின் ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட். அது ஸ்டார்டிங் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய மேப்ளின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அஃபோர்டபுளான அட் த சேம் டைம் சூப்பராக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அதை வச்சு தான் அந்த கம்ப்ளீட் லுக் நான் போட போகிறேன். ஸோ தட் நீங்களும் ட்ரை பண்ணும் அப்படின்னா சேம் ப்ராடக்ட்டை கூட நீங்கள் வாங்கி இந்த லுக் கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் என்னோட மேக்கப்பில் என்னோட மெயின் கேரக்டர் எனர்ஜியை வந்து ஷோகேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லார் லைஃப்லையுமே அவங்கவுங்க தான் மெயின் கேரக்டர். என் லைஃப்பில் நான் தான் மெயின் கேரக்டர், அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் இருக்கும். ஓகே, ஸோ நான் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஸோ தட் வந்து உங்களுக்கு கூட கிளியரா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ எனிவேஸ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தலையை நல்லா கட்டிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க் டாட்டூ ப்ரோ பென்சில். அப் டு 36 hours ஸ்டே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ஐப்ரோ பென்சில் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரலி டிஃபைன்ட் லுக் ஒன்று கொடுக்கும். இதுல இருக்கிற இந்த யூனிக்கான இந்த ஸ்வாட் டிப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இருக்கிறதுனாலே நம்ம ஒரு நல்ல டெஃபினேஷன் கொடுக்கலாம் ஐப்ரோஸ்க்கு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், பின்னாடியே ஸ்பூலி இருக்கு, அதுதான் த பெஸ்ட் பார்ட். இது நல்ல செம்ம டென்ஸா இருக்கு. ஸோ அதனால ஈஸியா பிளெண்ட் ஆகும். அண்ட் ஐப்ரோ கோம் பண்ணதுக்கு அப்புறம் லுக் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களுக்கே தெரியுதா ஐப்ரோ பண்ணாத சைடு அண்ட் பண்ண சைடு எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு. இந்த பக்கம் வந்து ரொம்ப அப்படியும் இல்லாம நல்லா நேச்சுரலாவும் இருக்கு, அட் த சேம் டைம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அழகாவும் இருக்கு. ஓகே, ஸோ வந்து என்னோட போத் ஐப்ரோஸ் ஆர் டன். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட இந்த ஐப்ரோ இதை விட எனக்கு நேச்சுரலா கிடையாது. ட்ரிம் பண்ணும்போது பார்லர்ல வந்து ரொம்ப சின்னதா மாட்டாங்க. அதுதான் ரொம்ப நாளா நான் வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணாமே இருந்தேன். இருந்தாலும் ஓரளவுக்கு நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு திக்கரா கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேல பண்ணா ரொம்ப டூ மச் ஆயிடும். ஸோ அதனால நான் அப்படியே பெர்ஃபெக்ட்டா விட்டுக்கிறேன். அடுத்து நான் யூஸ் பண்றது மேப்ளின் டாட்டூ ப்ரோ ஜெல். அண்ட் இது வந்து நான் எதுக்காக மெயினா யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நார்மலா ஐப்ரோஸ் வந்து இப்படி லொடுக்குன்னு கீழே இறங்கிடும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அது அப்படியே அதோட பிளேஸ்ல அப்படியே நிற்கும். கொஞ்சம் நேச்சுரலி ஃபிளஃபி ஐப்ரோ மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதை எடுத்துட்டு நார்மலா ஜஸ்ட் கோம் இட். தெரியுதா உங்களுக்கு? இது போடும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் கொஞ்சம் ஐப்ரோ வந்து நல்லா ஃப்ளஃபியா அடர்த்தியா தெரியும், நல்ல டிஃபைன்டா ரொம்ப அழகா இருக்கும். இதுல இருக்கிற இந்த 2-way மினி பிரஷ் இருக்கு இல்லையா, இது இருக்கிறதுனாலே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ளை பண்ணிட்டு. உங்களுக்கு ஐப்ரோஸ் அவ்வளவா பண்ண தெரியாது, டிஃபைன்டாலாம் பண்ண தெரியாதுன்னா ஜஸ்ட் இந்த ப்ரோ ஜெல் வச்சு நீங்க அப்படியே போட்டீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அண்ட் இது ஸ்மட்ச் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணேன், வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நல்லா நீங்க வந்து டபுள் கிளென்சிங்லாம் பண்ணும்போது தான் இது போகுது. 4 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கு. தி ஷேட் ஐ ஹேவ் இஸ் டீப் பிரவுன். எனக்கு பர்சனலி ஐப்ரோஸ் இந்த அளவுக்கு டார்க்கா இப்படி ஃபுல்லா இருந்தா ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி ஐஸ் வந்து நான் கன்சீலர் பவுடர் எல்லாமே போட்டு ரெடியா வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஐ ஷேடோ தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிட்டி மினி பேலட், சேம் ஃப்ரம் இந்த மேப்ளின் நியூயார்க். ஸோ இந்த சிட்டி மினி பேலட்ல நான் வச்சிருக்க ஷேட் ப்ரூக்லின் ஆரஞ்சு. ஸோ இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா நல்லா நியூட்ரலான ஷேட்ஸ் தான். நிஜமாவே உங்களுக்கு ஒரு சட்டில் லுக் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு பேசிக்கா ஒரே ஒரு ஐ ஷேடோ பேலட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க வாங்கி வச்சுக்கலாம். சூப்பரான நியூட்ரல் ஷேட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இதை வச்சு கண்டிப்பா நம்ம டே லுக்கும் கிரியேட் பண்ணலாம், நைட் டைமுக்கும் லுக் கிரியேட் பண்ணலாம். மொத்தத்தில் 6 ஷேட்ஸ் இருக்கு, 3 மேட் ஷேட்ஸ் அண்ட் 4 ஷிம்மர் ஷேட்ஸ். அண்ட் இதுலேயே வந்து வழக்கம் போல ஒரு மினி ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிஜமா இந்த ப்ரஷ் நான் 2-3 வாட்டி யூஸ் பண்ணேன். இந்த பேலட்டே செம்ம பிக்மெண்டடா இருக்கும் அண்ட் இட்ஸ் வெரி ஹேண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஒரு லைட் ஷேட், ரொம்ப ஒரு நியூட்ரலான, பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிங்க் மாதிரி இருக்கு, பட் ஆனால் அது தெரியுதா இந்த மாதிரி ஒரு ஷேட். இதை வந்து என்னோட கண்ணு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து சேம் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் தான் இது. அண்ட் அடுத்து வந்து இது ஒரு ரஸ்டிக் ஆரஞ்சிஷ் ப்ரௌன் மாதிரி இருக்கு. அதை எடுத்து இப்படி கண்ணு ஃபுல்லா மேலே போட்டுக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக ரொம்பவே அழகா இருக்கும். அதுவுமே கண்ணு ஃபுல்லா போட மாட்டேன், இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டர் கார்னர்ல இன்னர் கார்னர்ல அப்படியே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டா நான் இப்படி பண்ணிக்கிறேன், ஒரு விங் மாதிரி. அடுத்து இந்த ஒரு கோல்டு ஷேட் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து என்னோட இந்த மாதிரி ஃபிங்கரில் எடுத்துக்கிறேன். எனக்கு நார்மலாக ஃபிங்கரில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் ஷிம்மர் ஷேட்ஸு. அதை எடுத்து என்னோட கண்ணு ஃபுல்லாக இப்படி போட்டுக்கிறேன். இதுதான் ரொம்ப சாஃப்டான ஒரு லுக். இது ரொம்பவே அழகாக இருக்கும். அகெயின் சேம் ப்ரஷ் வச்சு
ஜஸ்ட் blend it out. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Maybelline Tattoo Smoky பென்சில் யூஸ் பண்ண போகிறது. ஒரு ஜெல் பென்சில். ஸோ ரொம்ப க்ரீமியாக இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து ஒரு ஆக்சுவலி ப்ரௌன் ஷேட் இன்னைக்கு வந்து நான் பிளாக் காஜல் யூஸ் பண்ண போகிறது. அதுவும் நான் டிஃப்ரெண்டாக பண்ணுற விஷயம். எப்பவுமே நான் பிளாக் காஜல் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு பிளாக் காஜல் பைத்தியம். ஸோ இதை வந்து நார்மலாக கண்ணு கீழே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ணு கீழே காஜல் போட்டுட்டு எனக்கு இந்த ஐஷேடோ பேலட்ல குட்டியாக ஒரு ப்ரஷ் கொடுத்தாங்கல்ல, அந்த ப்ரஷ் எடுத்து இந்த கார்னரில் நிறைய நான் காஜல் போட்டுக்கிட்டேன். ஸோ அதை தெரியுதா, ரொம்ப லைட்டாக அண்ட் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிவர்ஸ் லைனர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம மேல இருந்து போடாம கீழே என்ன பண்றேன், சேம் இதுலயே காஜல் ரெசிடியூ இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த இன்னர் கார்னர்லயும் போட்டுக்கிறேன். தெரியுதா, இன்னர் கார்னர்ல ரொம்ப லைட்டா, ரொம்ப ஹெவியாகவும் போடக்கூடாது, ரொம்ப லைட்டா கொஞ்சம் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். என்னோட கண்ணுக்கு ரொம்ப ஹெவியா நான் போட்டு பார்த்துருக்கேன், அந்த அளவுக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டியா போட்டுக்க. இந்த ரெண்டு கண்ணுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா, ஒரு மாதிரி அழகா கேட்டை மாதிரி ஷார்ப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னொன்று என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் உள்ள இறக்கிருக்கேன் இல்லையா, அப்படியே அந்த லைட்டா இப்படி மேலேயும் ஏத்திக்கிறேன். அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, கீழே இருந்து மட்டும் இப்படி சொருக்குன மாதிரி இருக்கக்கூடாது, லைட்டா மேலேயும் அது பிளெண்டடா இருக்கணுங்கிறதுனால இப்படி நான் வந்து மேலேயும் ஏத்திக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ண இல்லையா ஸ்மோக்கி ஜெல் பென்சில், அதுக்கு பின்னாடி இந்த ஸ்மட்ஜர் இருக்கும், இப்படி ஸ்மட்ச் பண்றது. அதை வச்சு நான் இந்த ஏரத்தை ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் காஜல் போட்டு பண்ணிக்கலாம், பிகாஸ் நம்ம ப்ரௌன் தானே யூஸ் பண்றோம். தான் நல்லா ஸ்மட்ஜ் ஆயிடுச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து சேம் காஜலை அப்பர் லாஷ் லைன் இருக்குல்ல, அங்கேயும் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் blend. ஸோ இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் அந்த ஷிம்மர் ஷேட் எடுத்து லைட்டாக இப்படி கண்ணுக்கு மேலே வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம இவ்வளவும் பண்ணப்பறம் லைட்டாக அது போயிடும் இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு அவ்வளோ ஷிம்மர் வேணும் அப்படின்னா நீங்கள் அகைன் இதை பண்ணலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் வந்து ஐலைனர் வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம், பட் நான் டெஃபினட்டாக போட போகிறேன். இந்த ஸ்மோக்கி ஐ பென்சில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இது ஃபேட் ரெசிஸ்டன்ட், எல்லாத்த விட முக்கியமாக ஸ்மட்ஜ் ரெசிஸ்டன்ட் அண்ட் 36 ஹவர்ஸ்க்கு தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ நேரம் போட்டு பார்க்கவும் இல்லை அவ்வளோ நேரம் தாங்குதானே, பட் கண்டிப்பாக ரொம்ப நேரம் தாங்குது. அடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது Maybelline நியூயார்க் லைன் டாட்டூ ஹை இம்பாக்ட் லைனர். எவ்வளோ பெரிய பேர் இல்லை. அண்ட் இந்த ஐலைனர் நான் சொல்லியே ஆகணும், செம்ம பியூட்டிஃபுல்லாக நீங்கள் போடலாம், செம்ம தின்னா செம்ம ப்ரிசைஸாக நீங்கள் போடலாம். அண்ட் இதோட இன்டென்சிட்டி வேற லெவல். நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரோக் போட்ட உடனே செம்ம பிளாக்காக சூப்பராக வரும். அண்ட் இது வாட்டர் ப்ரூஃப். இதுவும் 36 ஹவர்ஸ்க்கு லாஸ்ட் ஆகுமா. செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. கம்ப்ளீட்டாக இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ் வச்சு ஐ மேக்கப் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் நவ் கம்ஸ் த மெயின் பார்ட் அண்ட் த மெயின் கேரக்டர் ஆஃப் டுடேஸ் வீடியோ. அண்ட் இதுதான் Maybelline நியூயார்க் ஸ்கை ஹை மஸ்காரா. வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இத்தனைக்கும் நான் என்னோட லேஷ் கர்ல் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஸ்ட்ரெயிட் அப் நான் இந்த மஸ்காரா போடுறேன். கேன் யூ see the difference? இது எவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்குது. ஒரு ஃபால்ஸ் லேஷஸ் எதுவுமே கிடையாது, சரியான வாட்டர் ப்ரூஃப். நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். இது செம்ம லைட் வெயிட் ஃபார்முலால பண்ணிருக்காங்க. அது நமக்கு அப்ளை பண்ணும்போதே தெரியும். இந்த பிரஷோட இந்த வாண்ட் மாதிரி இருக்குல்ல, அது ரொம்ப நீளமா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த ஃபிளெக்ஸ் பிரஷ்ல அப்ளை பண்றதுனாலே நமக்கு நல்ல லெங்த் அண்ட் வால்யூம் கிடைக்குது. ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான் இந்த கல்லையும் நான் ஃபாலோ பண்ண போறேன். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு கம்ப்ளீட் லுக் காட்டுறேன். எனக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மேக்கப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நம்ம நார்மலாக சொல்லுவோம் மேக்கப்லாம் கான்ஃபிடன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு பர்சனலாக அப்படி தோணும். இன்னொரு விஷயம், இந்த 2023 நான் முக்கியமாக வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே நம்ம மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களை லவ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஐ மேக்கப் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லுக். இப்போ நான் லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக் Maybelline நியூயார்க் சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றேன். இதுல நான் யூஸ் பண்ற ஷேட் பாத்தீங்கன்னா லவர். இது வந்து செம்ம பிக்மெண்டடான ஒரு லிப்ஸ்டிக். நீங்க கொஞ்சம் போட்டாலே போதும், ஈஸியா லிப்ஸ் ஃபுல்லாவே அப்ளை ஆகும். அண்ட் இது எங்கேயுமே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நிறைய ஷேட்ஸ் இதுல இருக்கு. ஒரு ஃப்ளாலெஸ்ஸான மேட் ஃபினிஷ் இந்த லிப்ஸ்டிக் கொடுக்கும். அண்ட் நிஜமாவே ரொம்ப லாங் லாஸ்டிங்கும் கூட. நீங்க ரொம்ப நிறைய போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மைல்டா இருக்காது. திஸ் இஸ் த ஃபினிஷ்ட் லுக். ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவே அந்த ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. நம்மளே நம்ம ரசிக்க வேண்டியதான், வேற என்ன பண்றது. கண்டிப்பா நீங்களும் இந்த லுக்கை ரீக்ரியேட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த மெயின் கேரக்டர் எனர்ஜி எந்த லுக்ல வருதோ அந்த லுக்கை நீங்க கிரியேட் பண்ணுங்க. இந்த சேம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். அண்ட் கிரியேட் பண்ணிட்டு கண்டிப்பா நான் இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணுங்க. நீங்க உங்களோட மெயின் கேரக்டர் எனர்ஜில எப்படி லுக் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிஜமாவே இப்போ மை ஐஸ் ஷைன் பிரைட். ஸோ உங்க எல்லாருமே நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். Until then, it's bye from Kiki. Bye guys.